சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. என்ன இது, நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் பேண்ட் ஷர்ட் போடுறோம், ஆனா இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவரே ஆஃபீஸ்க்கு போனது, அங்கே ஒர்க் பண்ணது, இது எல்லாமே ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக செல்வி அங்கே வராங்க. அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்னை எல்லாரும் அங்கே கேட்டுட்டு இருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் என்ன எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன பொண்ணோட அண்ணனை கேட்க மாட்டாங்களா, நீ சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விக்ரம் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்க. சரி இப்போதைக்கு நாம் அதை பத்தி யோசிக்க வேண்டாம், வந்தவங்களை கவனிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா புவனா கிட்ட, ஆமா வந்த மாப்பிள்ள ஏன் என்னை பார்க்காமலே போயிட்டாரு அப்படின்னு கேட்க, அப்போ புவனா அதுவா முருகன் அதை சரி பண்ணி கொடுத்தாலும் அதுக்கப்புறமா மாப்பிள்ள முகத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தலை குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி சோகமா இருப்பாங்க. அப்போ ஈஸ்வரன் இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள, நீங்க சந்தோஷமா இருங்க, என் தங்கச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவா, நீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார் இல்லை சார் வேண்டாம், இதோட எல்லாமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரன் ஏன் என்ன சார்னு கூப்பிடுறீங்க, நீங்க மாமானே கூப்பிடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் இல்லை நான் சார்னே கூப்பிடுறேன், இங்க பாருங்க சார் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி, எதுக்காக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இல்லை இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சுலாம், அதை என்னால் சரி பண்ண முடியல, உங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு டிரைவர் அதை சரி பண்ணி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, நான் முதல்ல இந்த விஷயத்தை மறக்கணும், அதுக்கு உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்தா என்னால் அந்த விஷயத்தை மறக்க முடியாது, அதனால் உங்கள் தங்கச்சி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்க, சம்மந்தம் இருக்கு, நாளைக்கு உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு வர வேண்டியது இருக்கும், அப்போது உங்கள் தங்கச்சிக்கிட்டே பேசினா கூட எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும், உங்கள் முகத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும், அப்போது அடிக்கடி இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு அது ரொம்ப கில்ட்டி ஃபீலாக இருக்குது, நான் இந்த விஷயத்த மறக்கணும், இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போது விக்ரம் ஈஸ்வரன் கிட்ட, ஐயா எல்லாமே என்னால் தானே, நான் அப்படி பண்ண போய் தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரன் நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன், நீ எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் சரிங்க ஐயா, என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க இருக்காங்க, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கார் சாவியை ஈஸ்வரன் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஈஸ்வரன் இப்பவே டைம் ஆயிடுச்சு, நீ முதல்ல கார் எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து சிவா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஈஸ்வரன் புவனா கிட்ட, புவனா எதுக்காக நீ தங்கச்சி கிட்ட எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்ட, உன் மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மகா விக்ரம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா கரெக்டாக அந்த சமயத்தில் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த கடவுளையும் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு, இந்த ஜென்மத்தில் நீங்களும் நானும் தான் சேரணும்னு இருக்கா போல இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே விக்ரம் சரி அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியில் வராங்க. அப்போது அமுதா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு காஃபி கொடுத்துட்டு வராங்க. கரெக்டாக மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கும்போது மாப்பிள்ளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அமுதா. அப்போ சரவணன் காஃபி கொடுக்கும்போது தெரியாம சரவணன் மேல காஃபி கொட்டிடும். காஃபி கொட்டினே அமுதா ரொம்ப பதட்டமாகறாங்க. அப்போ வேணி யோசிக்கிறாங்க, என்ன இது இப்படி பண்ணிட்டாலே, ஒருவேளை இதை அபசகுணமா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு வேணி ஒரு பக்கம் பதட்டமா இருக்காங்க. அப்போ வேணி சரவணன் கிட்ட, தம்பி உங்க சட்டை கொஞ்சம் அலசிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரவணன் இல்லம்மா மொத்தமா காஃபி கொட்டிடுச்சு, சட்டையை மாத்தினா மட்டும்தான் சரியாகும் அப்படின்னு சொல்ல, அப்போ வேணி என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ அமுதா ஆமா நீ வேணும்னா நம்ம அண்ணனோட சட்டையை எடுத்துக்கூடாமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேணி சட்டை எடுக்கலான்னு போறாங்க. அப்போ சரவணன் அந்த காஃபி கொட்டினதை வாஷ் பண்ணலான்னு வாஷ் ரூமுக்கு போறாங்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்து தான் விக்ரம் வெளியில வராரு. விக்ரம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அமுதாவோட முகத்தை பாக்குறாங்க. அப்போ அமுதாக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இனிமே மற்ற எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு விக்ரம் ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வேணி ஷர்ட் எடுக்க போயிருப்பாங்க. அப்போ எந்த ஷர்ட் எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியலையே, எது நல்லா இருக்குன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விக்ரமோட ஷர்ட் இருக்கும். விக்ரம்க்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ எந்த ஷர்ட்டை போட்டிருந்தாரோ அந்த ஷர்ட்டை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷர்ட்டை எடுத்து பார்த்துட்டு வேணி யோசிக்கிறாங்க. காளிமுத்து சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. காளிமுத்து அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு வேணிக்கிட்ட கொடுத்துட்டு, இந்தாம்மா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க கடைசியா இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம்னு பார்த்தா அது மட்டும் தாம்மா, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை
வேணிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த சட்டையை எடுத்து பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாங்க. இந்த சட்டை ராசியான சட்டை தான், என்னதான் ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் அப்போதானே வந்து முருகன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தான், இது ராசியான சட்டை தான், பேசாமல் நம்ம எதையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி விக்ரமோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு போய் சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க. சரவணனும் அந்த ஷர்ட்டை வந்து மாற்றிக்கிட்டு வராங்க. கரெக்டாக விக்ரம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து காளிமுத்து வந்து கால் பண்ணுறாங்க. காளிமுத்து கால் பண்ணி விக்ரம் கிட்ட என்னப்பா அமுதாக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் வந்து சிக்னல் கிடைக்கலன்னு காளிமுத்து கிட்ட பேசுறதுக்காக அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் வராங்க. அந்த சமயம் பார்த்து சரவணன் அங்கே வராங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வேணி வந்துட்டு சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என் பையன் வந்துடுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க இல்லைம்மா ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, நாங்கள் ரொம்ப தூரம் வேற போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்து அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்து காரில் ஏறிடுவாங்க. அப்போ தான் வந்து விக்ரம் பேசிட்டு அங்கேருந்து வராங்க. கார் அங்கேருந்து மூவ் ஆகி போகும்போது வந்து விக்ரம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமுதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு விக்ரம் வந்து அமுதாவை கிண்டல் பண்ணுறாங்க. அம்மா இந்த மாப்பிள்ளை நல்லாவே இல்லைம்மா, அமுதாக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டாம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ அமுதா வந்துட்டு ஏன் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் வந்து அமுதாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போது தரகர் வந்துட்டு என்னம்மா உங்கள் எல்லாருக்கும் குடும்பத்தை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு, அடுத்தது கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்போ பொண்ணோட அம்மா வந்து தயங்குறாங்க. அப்போ தரகர் என்னம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ தயங்குறீங்க, அதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, இதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க என்ன தரகரை இப்படி பட்டுன்னு பேசிட்டா எப்படி, அது பொண்ணோட அப்பா வரவே இல்லை, அவர் இருக்காரா இல்லையா என்னன்னு எதுவுமே தெரியல, அவர் என்ன பண்றாருன்னு இப்படி எதுவுமே தெரியல, எப்படி நாம உடனே கல்யாணத்தை பேசி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ மாப்பிள்ளையோட அப்பாவும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரவணன் அம்மா இப்போ என்ன உங்களுக்கு பொண்ணோட அப்பாவை பத்தி விசாரிக்கணும் அதானே உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஃப்ரெண்டு சிவான்னு ஒருத்தன் இருக்கான், நாம அவன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு அதுவும் சரிதான், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க நேரா வந்து ஈஸ்வரனோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க கரெக்டா சரவணன் கார்ல இருந்து இறங்குறாங்க. மகா யாருன்னு பாக்கிறதுக்காக மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.